அந்த பாட்ட வந்து ஒரு ஓப்பன் மேடையில சீமான் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு பாடுறாரு. பாடிட்டு அவர் சொல்றாரு, இந்த பாட்டு நான் இந்த பாட்டு எனக்கு வழக்கு போடுவாங்க. வழக்கு போட்டீங்கன்னா இவருக்கும் சேர்த்து போடணும். ஆனா இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, திமுக ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. நேரடியாக அந்த இடத்துல ஆட்டோ கொண்டு வச்சுட்டு நேருக்கு நேர விவாதத்துக்கு அங்க அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்பணும், அங்க ஒரு சர்ச்சையை உண்டாக்கணும், அங்க ஒரு சண்டையை உண்டு பண்ணணும்னு தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இல்ல கருத்துங்கிறதுனால இதே பாட்டை பிரைம் மினிஸ்டர் பார்த்து பாடிடுவாரா? பாட சொல்லுங்க பார்ப்போம். திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாரு. ஆளும் கட்சியா இருக்கிறப்பே அவர் தூக்கி உள்ள வச்சாங்க. திருமாவளவன் ஒரு தலைவர் இருக்கு, அவர் நீங்க கிண்டல் பண்ணி ஒரு பாட்டை போட்டு மீசையை முறுக்கிட்டு அவர் அப்படியே இருக்கிறாரு. இதே சாட்டை துருவம்னு அவர் எந்த மாதிரியான விமர்சனம் பண்ணாரு? நீங்க வந்து நான் மேடையை போட்டு நான் திட்டிட்டு போடுறேன், நீங்க நாளைக்கு வந்து மேடையை போட்டு நீங்க திட்டிக்கங்க, 10 ரூபாய் திட்டிக்கிறோம் அப்படின்னா என்ன இது? 10 தனிப்படை இந்த கொலைக்கான காரணத்தை விசாரிச்சுட்டு அது எங்க இருக்கு, எங்க ரூட் காசு போச்சு, யார் யாரு என்னங்கிறது. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்று காலை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் அவர்களை விமர்சித்ததுனால இந்த அரெஸ்ட் நடந்ததுன்னு சொல்றாங்க. உண்மையில என்ன சார் நடந்தது? இல்ல, விக்கிரவாண்டி தேர்தல் நேரத்துல மேடையில ஓப்பன் மேடையிலேயே வந்து கலைஞர் அவர்களை பற்றி ஒரு பாடல் பாடி காமிச்சிருக்காரு. அதாவது தனிப்பட்ட முறையில அவர் அந்த பாடல் சமீப காலமா சோசியல் மீடியா வளர்கிட்டு இருக்கும். இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதினு ஒரு பாட்டு, திமுகவுடைய பாட்டு, நாகூர் பாடின பாட்டு, அதை இவங்க மாற்றி அவரை தனிப்பட்ட முறையில் அவருடைய இதை வந்து கேரக்டர் அசோசியேட் பண்ற மாதிரி ஏன்னா பாடி அதை போட்டிருப்பாங்க. அந்த பாடல் அப்படியே அந்த மாதிரி யார் பாடினாங்க, எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது, அப்படி சுத்திட்டே இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டை வந்து ஒரு ஓப்பன் மேடையில சீமான் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, பாடுறாரு. பாடிட்டு அவர் சொல்றாரு, இந்த பாட்டு நான் இந்த பாட்டு எனக்கு வழக்கு போடுவாங்க, அப்படி வழக்கு போட்டீங்கன்னா இவருக்கும் சேர்த்து போடணும், அவருக்கும் போடுங்க அப்படின்றாரு. இது நீங்க வந்து இறந்த மறைந்த தலைவர்களை பற்றி இந்த மாதிரியான அவதூறு பேசுறது ஒத்துக்கவே முடியாது. கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா. இன்னைக்கு கலைஞரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த அவருடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி விட்டுருங்க, ஒரு வசனகர்த்தாவை விட்டுருங்க, ஒரு பத்திரிகையாளராக விட்டுருங்க, தனிப்பட்ட மனிதனா திருவாரூர்ல திருக்குவளையில ஒரு சின்ன கிராமத்துல இருந்து அந்த காலத்துல கரண்டு கூட இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல இருந்து படிப்பு பேச கிடையாது, பெருசா குடும்ப பின்னணி கிடையாது, பெரிய சாதிய பேக்ரவுண்ட் கிடையாது, தனி ஒரு ஆளா தன்னுடைய முயற்சியாளங்க வந்து படத்துக்கு பத்திரிகைகளை வேலை செஞ்சு திரைப்படங்களுக்கு பாட வசனம் எழுதி அதுக்கு அரசியல் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. அதெல்லாம் வந்து நீங்க வந்து நிறைய வந்து அப்படி வந்துட்டாரு, எப்படி வந்துட்டாரு, எப்படி வந்தாலும் அவருடைய உழைப்புக்கு நீங்க சாதாரண ஒரு விஷயத்துல முன்னேறி போறது பெரிய விஷயம். 14 வருஷம் தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கு, கட்சியை கட்டுக்கோப்ப ஒரு ஆளுக்கு வெளியே போகுது. அவள் எவ்வளவு பெரிய திறமை, கட்டுப்பாடு. எம்ஜிஆருக்கு பிறகு சொல்றேன், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப 14 வருஷம் எதிர்கட்சி தான் திமுக. ஒரு நாள் 2 நாள்ல 14 வருஷம் எதிர்கட்சி. அப்ப கட்சியை கட்டுக்கோப்பா பதவியில யாரு இருப்பா? தொண்டர்கள் அரவணைச்சு வச்சிருந்த விஷயம் இதெல்லாம் வந்து பாக்குறப்ப தனிப்பட்ட ஒரு மனிதனா வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு சாதனையாளர். நீங்க அரசியல் விட்டுருங்க, சினிமா விட்டுருங்க, தனிப்பட்ட ஒரு நபரா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், மாறி மாறி தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு தான் நீங்க தமிழ்நாடு 50 வருஷத்துல இந்த அளவுக்கு நீங்க இருக்கு. இன்னைக்கு காலம் கூட ஒரு செய்தி, விருதுநகர் பக்கத்துல ஆதிராவிட பள்ளியில படிச்ச ஒரு மாணவர் வந்து ஜெய் எழுதி ஐஐடி சேர்ந்திருக்காரு, அரசாங்க பள்ளியில். இதெல்லாம் வந்து ஒரு நாள் நடந்தது. இந்த 50 ஆண்டுகள்ல இந்த தலைவர்கள் உருவாக்கி வச்சு இந்த கல்வி கட்டமைப்பு, இன்னைக்கு கார்பரேஷன் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் ஜெய் எழுதி ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க ஐஐடிக்குள்ள போறோம் அப்படின்னா அந்த கல்வி இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஐஐடி நம்ம நடத்தது எக்ஸாம் கிடையாது, அகில இந்திய அளவில் போட்டி போட்டு ஒரு கிராமத்து மாணவன் நீங்க வந்து உள்ள போயிருக்காங்க அப்படின்னா கல்வி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது, அரசாங்க பள்ளியுடைய இதெல்லாம் வந்து கலைஞர் பண்ணாரு, ஜெயலலிதா பண்ணாரு, இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணு ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சாங்கன்னா இன்னொருத்தவங்க மாற்றி செய்வாங்க. இப்போ காமராஜர் கலைவன திருத்தம் கொண்டு வரோம்னா அடுத்து எம்ஜிஆர் திருத்தம்னா அதில் மதியவன திருத்தம் கொண்டு வருவார். அவர் வந்து முட்டை போட்டாருன்னா நான் வந்து வெரைட்டி ரைஸ் போடுறேன். அதாவது ஒரு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது பயனுள்ள திட்டமா இருந்தா மேலும் மேலும் போட்டி போட்டுக்கிட்டு தான் அதை என்கரேஜ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட அம்மாவோட அம்மா வந்து இன்னைக்கு ஆட்சி மாறின பிறகு கூட இந்த அம்மாவோட வந்து நீங்க நடந்துருக்கு, அந்த பேரை கூட மாத்தல, படத்தை கூட மாத்தல, இந்த பட்ஜெட்ல கூட அம்மாவை வந்து 4 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ ஒரு திட்டம், நல்ல திட்டம் மக்களுக்கு போயிருந்தா அதிமுக திமுக போட்டி போட்டு வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போனாங்க. இவர் சைக்கிள் கொடுத்தாங்கன்னா அவங்க லேப்டாப் கொடுப்பாங்க, இவர் செருப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க ஒன்று பேக் கொடுப்பாங்க. இதெல்லாம் மாறி மாறி மக்கள் நல திட்டங்களை செஞ்சதுதான் இந்த திராவிட அரசியல் தலைவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவங்க மறைஞ்சிட்டாங்க. மறைந்த தலைவர்களை நீங்க வந்து இவ்வளவு கொச்சா விமர்சனம் பண்றதெல்லாம் எந்த நாகரிக அரசியல் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க? அது
ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, நீங்கள் சமூக வலைதளங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க, ஒரு மறைந்து போன ஒரு தலைவரை கொச்சியா அந்த மாதிரியான பேசுறது இது என்ன வருது? நான் போகிற போக்கில் யாராவது பேசுகிறாங்களோ பொது மேடையில் ஒரு கட்சியின் தலைவர் உட்காந்தே பேசுறது. திமுக பேசலையா? நீங்க அடுத்த கேள்வி தான் கேட்க வரீங்க. கண்டிப்பா திமுக பேசுறது, திமுக பேசுனா நடவடிக்கை எடுக்கலாம். அதே தான் சார். இப்போ சமீபத்தில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசின ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. பிஏ நாயெல்லாம் கண்ட நாயெல்லாம் பிஏ படிக்குது. அதே மாதிரி இன்றைய வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக இருக்காங்கன்னா திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுறாரு. ஓசின்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. ஸோ இதற்கெல்லாம் மேலிடத்திலிருந்து எந்த கண்டனமும் வந்த மாதிரியே தெரியலையே சார். இதெல்லாம் கண்டனம் பண்ணியிருக்கணும், கண்டிச்சிருக்கணும், அவர்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கணும். இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது முக்கியமான கண்டனத்துக்குரிய விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி மறைந்த தலைவர்களை அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அரசை விமர்சிங்க, அதான் நல்ல ஒரு எதிர்கட்சிக்கு அழகு. நீங்கள் சட்டமன்றம் கட்டு போச்சுன்னு விமர்சிங்க, நான் கொண்டு வந்த ஸ்கீமில் ஏதாவது தவறு நடந்திருக்கு அதை விமர்சிங்க, ஊழல் நடந்திருக்கு அதை விமர்சிங்க. மறைந்த தலைவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணுறீங்க. அந்த தலைவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட விமர்சிங்க. இப்போ கலைஞர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார், இதெல்லாம் நடந்து போச்சு, எம்ஜிஆர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார், இதெல்லாம் நடந்து போச்சுன்னு அந்த விமர்சனம் பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் வாயில் சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் போட்டு அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. இந்த நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பலரும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கும். ஒரு அதிமுக ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குன்னா ஏற்ற மாதிரி திமுக வந்துச்சுன்னா இவங்க அந்த பக்கம் திரும்பி போயிடுவாங்க, கை காமிச்சிட்டு திரும்பி போயிடுவாங்க, ஒரு ஜாலியாக அந்த இடத்துல விலகி போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா திமுக ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காங்க, நேரடியாக அந்த இடத்துல ஆட்டோ கொண்டு வச்சுட்டு நேருக்கு நேர விவாதத்துக்கு அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்பணும், அங்கே ஒரு சர்ச்சையை உண்டாக்கணும், அங்கே ஒரு சண்டையை உண்டு பண்ணணும்னு தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. பல இடங்கள்ல பண்ணிருப்பீங்க. நீங்களே கூட சில வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. நேருக்கு நிறைய இந்த அரசியல் தமிழ்நாட்டில் நம்ம புதுசாக இருக்கு. இப்போ அதிமுக மாறி மாறி இருந்தாலும் கூட கலைஞர் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அவர்களே அம்மையார் தான் சொல்லுவார். விமர்சனம் வச்சா கூட அந்த அம்மையார் இன்னைக்கு இந்த அறிக்கை கொடுத்தாங்க, அந்த அம்மையார் இப்படி பேசுறாங்க பாரு. ஒரு சில வார்த்தைகள் தப்பாக மேடையில் சட்டசபையில் ஏதாவது கோபத்தில் வந்தால் கூட பெரும்பாலும் நம்மையாருங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. திமுக யாருமே ஆபாசமாக மேடையில் பேசுறது இல்லையா சார்? கண்டிப்பாக பேசுகிறாங்க. அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே கட்சியில் நீக்கப்பட்டிருந்தாங்க, வழக்கு போட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அவரை கைது பண்ணி உள்ளே இருந்தார். 15 நாள் 20 நாளைக்கு மேலே கோர்ட்டுக்கு போய் அப்புறம் ஜாமீன் வாங்கி வந்தார். சைதை சாதிக்கு பேசினார், அவர் மேலே கட்சியில் நீக்கப்பட்டாங்க, அவர் மேலே வழக்கு போட்டாங்க, அவரு கோர்ட்டுக்கு போனார். ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப செஞ்சுருக்காங்களே, அது மாதிரி யாராக இருந்தாலுமே தவறு தான் சார். இப்போ சாட்டை அரெஸ்டாக இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்னாடி சவுக்கு அரெஸ்டாக இருக்கட்டும், இதை நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் சவுக்கு சங்கர் அரெஸ்டப்பையே சொன்ன விஷயம், மாரிதாஸ் அவர்களோட அரெஸ்டப்பையே அவங்க சொன்ன விஷயம், கருத்துரிமைக்கு எதிராக திமுக அரசு செயல்படுது அப்படின்றாங்க. ஸோ ஒரு கருத்தால் மோதாமல் எதுக்கு எடுத்தாலும் அரெஸ்ட். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினதில் திமுகவை எதிர்த்து நிறையா பேசியிருக்காரு, அதனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கருத்துங்கிறதுனால இதே பாட்டை பிரைம் மினிஸ்டரை பார்த்து பாடிடுவாரா? பாட சொல்லுங்க பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் பார்த்து இது மாதிரி ஒரு பாட சொல்லுங்கள், இல்லை உள்துறை அமைச்சரை பார்த்து இது மாதிரி ஒரு பாட சொல்லுங்கள், பாடிட்டு இருப்பார் அவர். கருத்துரிமையாக இருந்தாலும் அதுவும் ஒரு அளவு தான். நீங்கள் ஒரு அரசை விமர்சிக்கிறீங்க, அரசினுடைய திட்டத்தை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. நீங்கள் அவங்க பெர்சனலாக போயிட்டு அவங்க வீட்டில் இருக்க ஆட்களை பற்றி பேசுறது, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது, குடும்ப பெண்களை பற்றி பேசுறது மேடையில், இதெல்லாம் எந்த விதத்தில் நாகரிகம்? இப்படி செஞ்சால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினார், ஆளும் கட்சியாக இருக்கிறப்பே அவர் தூக்கி உள்ள வச்சாங்க, கட்சியை நீக்கப்பட்டாங்க, அதுக்கு ஒரு கோர்ட்டில் போய் தான் ஜாமீன் வந்தார். சைதை சாதிக்கு அதான் நடந்துச்சு. அது மாதிரி அப்பப்போ நடக்கக்கூடியவர்கள் கட்சியை நீக்கியிருக்காங்க, கட்சியை மீறி பேசக்கூடியவர்கள். அதுதான் ஒரு நாகரிகம். நீங்கள் இப்படி பேசியிருக்காருன்னா சாட்டை துரைமுருகனை சீமானே நீக்கியிருக்கணும். அவர் ஏற்கனவே நிறைய தடவை கட்சியிலிருந்து நீக்கி தானே சார் அவர். அதாவது திருமாவளவன் ஒரு தலைவர் இருக்கார், ஒடுக்கப்பட்ட தலைவராக இருக்கார். இன்னைக்கு சமூகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக உருவாயிருக்கார். இப்போ அவர் மேடையில் எந்த அளவுக்கு நாகரிகமாக விமர்சனங்களை வைக்கிறாருங்கிறது தெரியும். அவர் நீங்கள் கிண்டல் பண்ணி ஒரு பாட்டை போட்டு மீசையை முறுக்கிட்டு அவர் அப்படியே இருக்கிறாரு. இதே சாட்டை துரைமுருகன் அவர் எந்த மாதிரியான விமர்சனம் பண்ணார் போன தேர்தலில்? இந்த மாதிரி தலைவர்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் விடுதலை சித்தையினுடைய சித்தாந்த ரீதியாக நீங்கள் பேசுங்க, கொள்கையை பேசுங்க, அவருடைய கூட்டணியை விமர்சிங்க. அந்த தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறீங்க. தன்னுடைய வாழ்க்கை மொத்தத்துக்கு அந்த சமூக மக்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் பாடுபட்டு இருக்காரு. நீங்கள் போயிட்டு அவர் தனிப்பட்ட முறையில் அவரை மீசை இப்படி முறுக்குறாரு, இப்படி பாடுறாரு, அப்படி பாடுறாரு, அவரை மிமிக் பண்ணி காட்டுறது, அவர் கேலி கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இப்போ தனிப்பட்ட தாக்குதல் யார் செய்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் இருந்தாலும் சரி, அது நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. இந்த விமர்சனங்களை இந்த பாடலை நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், அவரை போய் மத்திய அரசு நோக்கி வைப்பாங்களா? மத்திய அரசில் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் நீட்டு மட்டும் கிடையாது, ஆசிரியர் தகுதி தேர்வாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், நீட்டு பிஜியாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்கேமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் ஏன் பேசாமல் ஒரு மறைந்து போன ஒரு தலைவரை பற்றி நீங்கள் டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? மத்திய அரசு திட்டத்தினுடைய மத்திய அரசினுடைய குளறுபடிகளை, மத்திய அரசு செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் பேச மாட்டீங்க.
அப்போ இதை டைவர்ட் பண்ணி இந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. எதனால சார்? இப்போ சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் பேசுகிறேன்னா, நான் மேடையில் பேசுகிறேன்னா நீயும் பேசிட்டு போ, அதுக்கு எதுக்கு வழக்கு தொடர்ந்து என்னை அரெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்றதை அவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தர் அசிங்கமாக திட்டா நீ மேடப்பட்ட அசிங்கமாக திட்டிக்கு என்ன நியாயம் அது? இல்லை, அவர் பேட்டி இருக்கு. ரைட், இல்லை இது அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா நான் அவனை அசிங்கமாக திட்டுறேன், நீ அடுத்த நாள் மேடை எப்படி அசிங்கமாக திட்டிக்கன்னா இது என்ன அரசியல் இது? இது என்ன அரசியல் இது? தமிழ்நாட்டோட அரசியல் அப்படியா இருக்குது? அண்ணாவும் காமராஜரும் வேறு தளத்தில் இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள நட்பு எப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்கீம் வரப்போ டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஜெயலலிதாவும் கலைஞரும் நேருக்கு நேராக இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நாகரீகம் இருந்தது. வரம்பு மீறி பேசிட மாட்டாங்க, வரம்பு மீறி போயிட மாட்டாங்க. அப்படி பண்பட்ட ஒரு அரசியல் தளம் தமிழ்நாட்டு. நீங்கள் வந்து நான் மேடையை போட்டு நான் திட்டிட்டு போயிடுறேன், நீங்கள் நாளைக்கு வந்து மேடையை போட்டு நீங்கள் திட்டிக்கிங்க, 10 போல திட்டிக்கிறோம் அப்படின்னா என்ன இது? இது என்ன அரசியல் இது? சார், இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு செயல்படலை, சரியாக செயல்படலை. ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை கள்ளக்குறிச்சி சாராய வழக்காக இருக்கட்டும், இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்காமல் மேடையில் பேசின ஒருத்தர் டக்குன்னு தூக்கி அரெஸ்ட் பண்ணி போகிறது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 10 பேர் கைது பண்ணியிருக்காங்க. விசாரணை முன்னாடி சரண் தானே சார்? சரண் அடைஞ்சிட்டாங்க. ஒரு 4 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்போ அது வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அது இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்தால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10 டீம் போட்டிருக்காங்க. 10 தனிப்படை இந்த கொலைக்கான காரணத்தை விசாரிச்சுட்டு இருக்கு. அது எங்கே இருக்குது, எங்கே ரூட் காசு போச்சு, யார் என்னங்கிறது 10 பேர் 10 தனிப்படை விசாரிச்சுட்டு இருக்கு. அப்படி விசாரணை நடக்கிறப்ப அதை வெளியில் சொன்னால் சாட்சிகள் கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கொலை நடந்த ஒரு 10 நாளுக்குள்ள இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கமிஷனர் மாற்றி சிட்டி கமிஷனர் மாற்றிருக்காங்க. 10 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நாளாச்சு, தொய்வாக இருக்குது, அறிக்கை சரியாக வரல அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு விமர்சனம் வைக்கலாம். இப்போ நடந்திருக்கு, அந்த அரசாங்கம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கு பிறகு அவங்க தரப்புலையுமே சாதாரண ஆள் கிடையாது. அவரும் இறந்தவரும் வழக்கறிஞர், இறந்தவருடைய மனைவியும் வழக்கறிஞர், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அவர் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் இருக்காங்க. இந்த வழக்கு எப்படி நடத்திட்டு போகணும்னு தெரியும், பின்னாடி இருக்கிற ஆட்கள் எப்படின்னு தெரியும், அரசாங்கத்தை எப்படி அவங்க ஃபோர்ஸ் பண்ணணும், ப்ரெஷர் பண்ணணும்னு தெரியும். எல்லாம் நடக்கும், அரசாங்கத்துக்கும் தெரியும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அப்போ விசாரணை வெயிட் பண்ணி பார்ப்போம் முடிவு என்ன வருது. சார், நான் கேட்குறது இதுக்கெல்லாம் இப்போ கள்ளச்சாராய வழக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற வழக்குகளாக இருக்கட்டும், இல்லை போதைப் பொருள் பழக்க வழக்கம், அதுக்கு துரித நடவடிக்கை எதுவுமே அரசாங்கம் எடுக்கலை. ஆனால் பேசின ஒரு இப்போதான் கடைசி கட்ட பிரச்சாரம் முடிஞ்சு பேசி மறுநாளில் தூக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது இதை வந்து இவ்வளோ வேகமாக செய்கிறாங்க, அதில் ரொம்ப தொய்தல் இருக்குது அப்படின்றது தான் விமர்சனம். இல்லை, கள்ளச்சாராய அதில் அந்த சம்மந்தப்பட்ட காய்ச்சின அந்த கண்ணுக்குட்டியவே தூக்கிட்டாங்க. கண்ணுக்குட்டி சம்மந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கியிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை மாற்றிருக்காங்க, எஸ்பியை மாற்றிருக்கிறாங்க. அது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிட்டி கமிஷனரே மாற்றிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் ஒன்றும் விசாரணை நடத்திட்டு இருக்கு. அரசாங்கம் அது என்னென்ன லீகலாக என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் துரிதப்படுத்துறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தொடர்ந்து தலைவர்களை, அரசியல் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் இன்னைக்கு இது மட்டும் கிடையாது, தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சாட்டை துரைமுருகன் திருமாவளவன் அவர்கள் பேசின வீடியோவே இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தொடர்ந்து தனிப்பட்ட தாக்குதல். நீங்கள் விமர்சனம் வச்சா அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா? அரசாங்கத்தினுடைய இப்போ யாராவது கள்ளக்குறிச்சி பேசி அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்லை வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி பேசுறதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்லை அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை பற்றி பேசுறதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்லை அமைச்சர்கள் மேலே கொண்டு வந்த ஸ்கீம் பற்றி பேசுறது அரெஸ்ட் பண்ணாங்களா? சட்டசபையில் அமைச்சர்கள் பேசினதுக்கு சரியாக பதில் சொல்லலை. ஒரு மானிய கோரிக்கையில் பேசியிருக்காரு அமைச்சர், என்ன அமைச்சர் இப்படி பேசியிருக்கிறாரு, அவர் சொன்னதெல்லாம் தவறாக இருக்குது அப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா? தனிப்பட்ட ஒரு மறைந்த ஒரு தலைவரை தனிப்பட்ட முறையில் தாக்குனதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நீங்கள் விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தணும்னே அவங்க அந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருந்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் நாகரிகத்தெல்லாம் தாண்டி நேருக்கு நேரம் சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு போய் அங்கே ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இழுத்துற மாதிரி நின்றுட்டு அவங்களை கூப்பிட்றது, அவங்கள கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அந்த வேட்பாளரை வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க குடியாரன் அப்படின்னு தாக்குறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த விதமான அரசியல் இது வரைக்கும் நம்ம அரசியல் பார்த்துருக்குறோம். ஒரு பிரச்சாரம் நடக்கிற ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு போனால் இன்னொரு கட்சி பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஓட்டு போடுறது மக்களுடைய விருப்பம், யாருக்கு போட போகிறாங்களோ அவங்க போட போகிறாங்க. இது வந்து ஒரே நேரத்தில் நேருக்கு நேரம் நின்று பேசுறதெல்லாம் வந்து ஒரு புதிய அரசியலாக இருக்குது. இது ஒரு நாகரிகமற்ற அரசியலாக இருக்குது. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மறைந்த தலைவர்கள், இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி, தலைவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுறது, அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி பேசுறதெல்லாம் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் கிடையாது, தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய வெளிவாக தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், அவர் மேலே குண்டர் சட்டம் பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தகவல் வருது, அது வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது வந்து லீகலாக அது எத்தனை வழக்குகள் அவருக்கு மேலே பெண்டிங் இருக்குது, இது தொடர்ந்து ஏதாவது வழக்குகள் கொடுக்குறாங்களா அப்படின்னு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. அது வந்து காவல்துறையும் தான் நீதித்துறையும் தான் முடிவு பண்ண ஒரு குண்டாஸ் போடுறாங்களா, இல்லை இந்த வழக்கே திருப்பி 10 நாள் ஜாமீன் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அது நீதிமன்றம் முடிவு பண்ண வேண்டிய வேலை. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி சார்.